தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் வெப்ப அலை தணிவடைந்து வருவதாக காலநிலை அவதானிப்பு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் வெப்ப அலை தணிவடைந்துள்ள நிலையில் பல பகுதிகளில் தற்பொழுது இடியுடன் கூடிய மழை பொழிந்து வருகின்றது. பிரான்சில் தற்போதைய வெப்ப அலை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று சுகாதார அமைச்சர் ஸ்டீஃபனி ரிஸ்த் எச்சரித்துள்ளார். பிரான்ஸ் நான்சி நகருக்கு அருகே நிகழ்ந்த வானூர்தி விபத்தில் வானில் பாயும் பயிற்சியில் ஈடுபட்ட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் கார் தி லியோன் தொடருந்து நிலையத்தில் 56 பேரை பலிகொண்ட 1988 ஆண்டு நிகழ்ந்த விபத்து நினைவு கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் 2 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆப்பிரிக்க பூர்வீகம் கொண்ட பிரெஞ்சு நாட்டவர் இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் வெப்ப அலை தணிவடைந்து வருவதாக பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த கடுமையான வெப்ப அலை கனிக்குயில் தற்பொழுது படிப்படியாக தணிவடைய தொடங்கியுள்ளது என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தெற்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில்
இருந்த மிக அதிக வெப்பம் தற்பொழுது குறையத் தொடங்கியுள்ளது. அட்லாண்டிக் பகுதியில் இருந்து வரும் குளிர்ந்த காற்று மண்டலம் கணிசமான வெப்பநிலையை தணிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. சில பகுதிகளில் இன்னும் சூடான வானிலை இருந்தாலும் அது முன்னைய நாட்களை விட குறைவாக உள்ளது. பாரிஸ், லியோன் பகுதிகளில் பகல் வெப்பம் முன்னைய உச்சத்தில் இருந்து சில டிகிரி குறைந்துள்ளது. இரவு நேரங்களில் சற்று குளிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மக்கள் சிறிது நிம்மதியுடன் வெளியே செல்லும் நிலை உருவாகியுள்ளது. சில மாவட்டங்களில் இருந்த சிவப்பு எச்சரிக்கை நிலை குறைக்கப்பட்டு வருகிறது. பல பகுதிகள் செம்மஞ்சள் மற்றும் அதற்கு கீழான எச்சரிக்கை நிலைக்கு மாற்றப்படுகின்றன என்று பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் குறைவடைந்தாலும் இன்னும் கவனம் தேவை என அறிவுறுத்தப்படுகிறது. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். போதுமான தண்ணீர் அருந்த வேண்டும். நேரடி வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும். தென் பகுதிகள் சிலவற்றில் வெப்பம் இன்னும் தொடரக்கூடும். மொத்தத்தில் பிரான்ஸ் தற்பொழுது ஒரு கடுமையான வெப்ப அலை உச்சத்தில் இருந்து மெதுவாக நிவாரண நிலைக்கு மாறி வருகிறது. ஆனால் முழுமையாக முடிந்துவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வெப்ப அலை தணிவடைந்துள்ள நிலையில் பல பகுதிகளில் தற்பொழுது இடியுடன் கூடிய மழை பொழிந்து வருகிறது. BFM TV வெளியிட்ட தகவலின்படி பிரான்ஸ் தற்பொழுது கடுமையான வெப்ப அலைக்கு பின்னர் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஏற்பட்டு வருகின்றது. சில பகுதிகளில் தற்பொழுது இடியுடன் கூடிய மழை தொடர்கிறது. சனிக்கிழமை இரவு பல இடங்களில் கடும் மின்னல் மழை காரணமாக வெப்பநிலை திடீரென குறைந்தது. 11 நாட்கள் நீடித்த வரலாற்றில் இடம் பிடித்த வெப்ப அலைக்கு பின்னர் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் வெப்பம் குறைந்து மக்கள் சிறிது சுவாசிக்கக்கூடிய சூழல் உருவாகியது. தற்பொழுது எந்த மாவட்டமும் சிவப்பு எச்சரிக்கையில் இல்லை. சுமார் 38 மாவட்டங்கள் மஞ்சள் எச்சரிக்கையில் உள்ளன என்று மெத்தியோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. வெப்ப அலை குறைய தொடங்கியுள்ளது. ஆனால் இடியுடன் கூடிய மழை காரணமாக வானிலை இன்னும் மாறுபாடாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் தற்போதைய வெப்ப அலை கனிக்குயில் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று சுகாதார அமைச்சர் ஸ்டீஃபனி ரிஸ்ட் எச்சரித்துள்ளார். BFM TVக்கு அளித்த பேட்டியின் பொழுதே சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய வெப்ப அலை இன்னும் முடியவில்லை. பிரான்சின் பல பகுதிகளில் வெப்ப அலை சிறிது குறைந்தாலும் ஆபத்து முழுமையாக நீங்கவில்லை. 2003ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைக்கு சுமார் 15,000 பேர் மரணித்தனர். ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய நிலை அதே அளவிலான உயிரிழப்பை ஏற்படுத்தாது என எதிர்பார்க்கப்படுகிறது. 2003இல் இருந்ததை விட இப்போது மருத்துவ அறிவு அதிகம். அரசு எச்சரிக்கை மற்றும் அவசர நடவடிக்கை அமைப்புகள் மேம்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்கள் உள்ளிட்ட பராமரிப்பு அமைப்புகள் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. வெப்ப அலை குறைந்ததாக தோன்றினாலும் ஆபத்து இன்னும் தொடர்கிறது. ஆனால் 2003 போல பெரிய உயிரிழப்பு ஏற்படாது என நம்பப்படுகிறது என்று சுகாதார அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நான்சி நகருக்கு அருகே நிகழ்ந்த வானூர்தி விபத்தில் வானில் பாயும் பயிற்சியில் ஈடுபட்ட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சின் நான்சி நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான சிறிய விமானம் ஒன்று ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 11 பேரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 5 பாய்ச்சல் பயிற்றுனர்கள், 5 பயிற்சி மாணவர்கள், ஒரு விமானி அடங்குவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். வானில் இருந்து பாராசூட் மூலம் குதிக்கும் பயிற்சிக்காக புறப்பட்டிருந்த இந்த விமானம் குடியிருப்புகளுக்கு அருகிலுள்ள புல்வெளி பகுதியில் விழுந்து நொறுங்கியது. அதிர்ஷ்டவசமாக தரையில் இருந்த பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு சென்ற பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ், இது மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய பேரவலம், அரசும் நாடும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுடன் நிற்கின்றன என்று தெரிவித்தார். உயிரிழந்த சிலரின் குடும்பத்தினர் சம்பவ இடத்திலேயே இருந்ததாகவும் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மிகவும் அதிகமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். குடும்பத்தினருக்கும் இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளுக்கும் உளவியல் ஆலோசனை மற்றும் அவசர உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்பது தொடர்பாக பிரான்ஸ் விமான விபத்து விசாரணை அதிகாரிகளும் நீதித்துறை அதிகாரிகளும் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரிஸ் கார்தலியோன் தொடருந்து நிலையத்தில் 1988 ஆண்டு நிகழ்ந்த விபத்து நினைவு கூறப்பட்டுள்ளது. இந்த தொடருந்து மோதல் விபத்தில் 56 பேர் உயிரிழந்தனர். கார்தலியோன் தொடருந்து விபத்து என்பது பிரான்ஸ் ரயில்வே வரலாற்றில் மிக மோசமான விபத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 88 ஜூன் 27 அன்று பாரிஸில் உள்ள கார்தலியோன் தொடருந்து நிலையத்தின் நிலத்தடி தளத்தில் இந்த பேரவலம் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் 56 பேர் உயிரிழந்தனர். 57க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். தெற்கு புறநகர் பகுதியில் இருந்து வந்த ஒரு பயணிகள் தொடருந்தில் பயணி ஒருவர் அவசர சங்கிலியை இழுத்ததால் தொடருந்து நிறுத்தப்பட்டது. பின்னர் தொடருந்து மீண்டும் இயக்கப்பட்ட பொழுது பிரேக் அமைப்பில் ஏற்பட்ட தவறான கையாளுதலால் அதன் முக்கிய பிரேக்குகள் செயலிழந்தன. சாய்வான பாதையில் கட்டுப்பாட்டை இழந்த தொடருந்து அதிக வேகத்தில் கார்தலியோன் நிலையத்திற்குள் நுழைந்து அங்கு நின்றிருந்த மற்றொரு தொடருந்தின் மீது மோதியது. மோதலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் பெட்டிகள் ஒன்றின் மீது ஒன்று ஏறி நசுங்கின. தீப்பற்றியும் எரிந்ததால் மீட்புப் பணிகள் மிகவும் சிரமமானதாக அமைந்தன. இந்த விபத்துக்கு பின்னர் தொடருந்துகளின் பிரேக் அமைப்புகள் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. ஓட்டுநர்களுக்கான அவசர நிலை பயிற்சிகள் மேம்படுத்தப்பட்டன. தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு முறைகள் மறுசீரமைக்கப்பட்டன. பிரான்ஸ் ரயில்வே பாதுகாப்பில் பல முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. இந்த விபத்து பிரான்ஸ் ரயில்வே வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத சோக நிகழ்வாக நினைவு கூறப்படுகிறது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். இங்கிலாந்தில் 2 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆப்பிரிக்க பூர்வீகம் கொண்ட பிரெஞ்சு நாட்டவர் இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள செட்சி நகரில் 2 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் 31 வயதுடைய பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு கொலை, 13 வயதுக்கு குறைவான சிறுமி மீது பாலியல் வன்புணர்வு, பாலியல் தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக ஷரே காவல்துறை ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று அறிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் தற்பொழுது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீண்டும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் அவசர மருத்துவ சேவையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபொழுது 2 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையின்படி சந்தேக நபர் அந்த சிறுமியை முன்பே அறிந்தவர் என்றும் இந்த கொடூர சம்பவம் குடும்ப சூழலுக்குள் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் பிறந்த இந்த 31 வயது நபர் சட்டபூர்வமாக இங்கிலாந்துக்குள் நுழைந்துள்ளார். 2021 மார்ச் மாதத்தில் அவர் தங்குவதற்கான அனுமதியை பெற்றார். 2031 மார்ச் வரை அந்த அனுமதி நீடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 2 வயது சிறுமியின் மரணம் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான சம்பவத்தின் முழுமையான பின்னணியை கண்டறியும் நோக்கில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பாரிஸில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.